அனைவருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் 11, 2026 ஆடி மாதம் 26ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை ராசி பலன்கள். திதி, நட்சத்திரம், ராகு காலம், யமகண்டம், நல்ல நேரமெல்லாம் கடைசியில சொல்லியிருக்கேன். தேவைப்படுறவங்க பார்த்துக்கலாம். இப்போ 12 ராசிக்கான பலன்கள். மேச ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 4ல் சந்திரன். கடகத்தில் சஞ்சரிக்கும் சந்திரன் மேச ராசிக்கு 4ஆம் இடத்தில் அமைகிறார். குடும்பம், வீடு, தாய், வாகனம் மற்றும் மன அமைதி தொடர்பான விஷயங்களில் கவனம் அதிகரிக்கும். வீட்டில் சுபமான பேச்சுகள் நடைபெறலாம். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வீட்டு வேலைகளை முடிக்க ஆர்வம் ஏற்படும். வாகனம் வாங்குதல் அல்லது பராமரிப்பு செய்வது தொடர்பான திட்டமிடலாம். பண விஷயங்களில் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது. வேலை பளு இருந்தாலும் குடும்பத்தாருடன் நேரம் செலவிடுவது மனதிற்கு நிம்மதி தரும். உறவினர்களின் ஆதரவு கிடைக்கலாம். உணர்ச்சி வசப்பட்டு உடனடி முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. பரிகாரம் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர் சாற்றை வழிபடுவது சிறப்பான பலன்களை தரும். ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 3ல் சந்திரன் சஞ்சரிப்பதால் தைரியம் மற்றும் முயற்சி அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த காரியத்தை தொடங்குவதற்கு முன் நல்ல மனநிலை உருவாகும். சகோதரர்கள் மற்றும் நெருங்கிய உறவினர்களுடன் தொடர்பு அதிகரிக்கும். தொழில் தொடர்பான புதிய முயற்சிகளில் சாதகமான முன்னேற்றம் கிடைக்கலாம். குறுகிய தூர பயணங்கள் ஏற்படலாம். தகவல் தொடர்பு, எழுத்து, ஊடகம் மற்றும் விற்பனை துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கலாம். பணவரவு சீராக இருக்கும். எதிர்பாராத செய்தி ஒன்று மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தலாம். அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை அல்லது வெள்ளை. மகாலட்சுமி தாய் பரிகாரம் மகாலட்சுமி தாய்க்கு வெள்ளை மலர்களால் அர்ச்சனை செய்வது சிறப்பு. மிதுன ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 2ல் சந்திரன். குடும்பம் மற்றும் பண விஷயங்களில் கவனம் செலுத்துவீர்கள். வருமானத்தை அதிகரிப்பதற்கான சிந்தனைகள் உருவாகும். குடும்ப உறுப்பினர்களுடன் முக்கியமான ஆலோசனைகள் நடைபெறலாம். பேச்சில் இனிமை கூடும். பல காரியங்களை எளிதாக சாதிக்க முடியும். அவசரமாக பேசுவது சிறிய பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் வார்த்தைகளில் கவனம் தேவை. பழைய பணம் ஒன்று கிடைக்க உள்ளது. சேமிப்பு தொடர்பான நல்ல முடிவுகளை எடுக்கலாம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுகள் வரலாம். அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. கடக ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசியிலேயே சந்திரன் பயணிப்பதால் மனநிலையில் மாற்றங்கள் ஏற்படலாம். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். குடும்பம் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். நீண்ட நாட்களாக மனதில் இருந்த ஒரு விஷயத்திற்கு தீர்வு கிடைக்கலாம். வேலை மற்றும் தொழிலில் புதிய பொறுப்புகள் வரலாம். உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். பண விஷயங்களில் ஓரளவு சாதகமான நிலை ஏற்படும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடம் இருந்து ஆதரவு கிடைக்கலாம். மனதில் தோன்றியதை உடனடியாக வெளிப்படுத்தாமல் சிந்தித்து பேசுவது நல்லது. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அல்லது வெள்ளி நிறம். சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 12ல் சந்திரன். செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. தேவையற்ற பொருட்கள் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. வெளிநாடு அல்லது தொலைதூர பயணம் தொடர்பான சிந்தனைகள் வரலாம். வேலை காரணமாக கூடுதல் நேரம் செலவிட வேண்டிய சூழ்நிலை வரலாம். மனதில் தேவையற்ற கவலைகள் தோன்றினாலும் அவற்றை பெரிதுபடுத்த வேண்டாம். ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கலாம். உறக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். தொழில் தொடர்பான புதிய திட்டங்களை அமைதியாக செய்து செயல்படுத்துவது நல்லது. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 2. அதிர்ஷ்ட நிறம் தங்க நிறம்.
கன்னி ராசியில் பிறந்தவர்கள், தங்கள் ராசிக்கு 11ல் சந்திரன். லாப வாய்ப்புகளை அதிகரிக்கலாம். எதிர்பார்த்த பணவரவு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. நண்பர்கள் மூலம் உதவி அல்லது புதிய வாய்ப்பு கிடைக்கலாம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய தொடர்புகள் உருவாகலாம். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு செய்தி சாதகமாக வரலாம். குடும்ப தேவைகளை நிறைவேற்றும் அளவிற்கு வருமானம் கிடைக்கலாம். மூத்த சகோதரர்கள் அல்லது நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும். புதிய முதலீடு குறித்து சிந்தித்தால் அவசரப்படாமல் ஆலோசனை பெற்று செயல்படுவது நல்லது. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. துலா ராசியில் பிறந்தவர்கள், தங்கள் ராசிக்கு 10ல் சந்திரன். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் கவனம் அதிகரிக்கும். பணியிடத்தில் உங்கள் செயல்திறனை நிரூபிக்கும் வாய்ப்பு கிடைக்கும். மேல் அதிகாரிகளிடம் இருந்து பாராட்டு அல்லது முக்கியமான பொறுப்பு கிடைக்கலாம். வியாபாரம் செய்பவர்கள் புதிய வாடிக்கையாளர்களை பெறலாம். குடும்ப பொறுப்புகளையும் தொழில் பொறுப்புகளையும் சமநிலைப்படுத்துவது அவசியம். பதவி உயர்வு அல்லது வேலை மாற்றம் குறித்து சிந்திப்பவர்களுக்கு புதிய தகவல்கள் கிடைக்கலாம். அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அல்லது இளஞ்சிவப்பு. விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள், தங்கள் ராசிக்கு 9ல் சந்திரன். அதிர்ஷ்டத்தின் ஆதரவு கிடைக்கக்கூடிய நாள். தந்தை, குரு, பெரியவர்கள் ஆகியோரின் ஆலோசனை பயனுள்ளதாக இருக்கும். ஆன்மீக மற்றும் தெய்வ வழிபாட்டில் ஈடுபாடு அதிகரிக்கலாம். தொலைதூர பயணம் தொடர்பான திட்டங்கள் உருவாகலாம். கல்வி, ஆராய்ச்சி மற்றும் உயர்கல்வி தொடர்பான முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். எதிர்பாராத ஒரு வாய்ப்பு உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும். முக்கிய முடிவுகளை நல்ல ஆலோசனையுடன் எடுப்பது அவசியம். அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அல்லது வெள்ளை. தனுசு ராசியில் பிறந்தவர்கள், தங்கள் ராசிக்கு 8ல் சந்திரன். மனதில் சிறிய குழப்பங்கள் ஏற்படலாம். பணம் தொடர்பான விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை. பிறருக்கு பணம் கொடுப்பதில் அவசரம் வேண்டாம். எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. பழைய பிரச்சனை ஒன்று மீண்டும் நினைவுக்கு வரலாம். தொழிலில் முக்கிய ஆவணங்களை சரிபார்த்து செயல்படுவது நல்லது. வாகனம் ஓட்டும்போது கவனம் தேவை. மன அமைதிக்காக தியானம் அல்லது வழிபாட்டில் ஈடுபாடு நல்ல பலனை தரும். பொறுமையுடன் செயல்பட்டால் சிக்கல்களை எளிதில் சமாளிக்கலாம். அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அல்லது வெள்ளை. மகர ராசியில் பிறந்தவர்கள், தங்கள் ராசிக்கு 7ல் சந்திரன். வாழ்க்கை துணை மற்றும் கூட்டாளிகள் தொடர்பான விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படலாம். கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். தொழில் கூட்டாளிகளுடன் புதிய ஒப்பந்தங்கள் குறித்து பேசலாம். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்கலாம். திருமண முயற்சிகளில் இருப்பவர்களுக்கு நல்ல தகவல் வரலாம். பொதுமக்களுடன் தொடர்புடைய தொழில் செய்பவர்களுக்கு சாதகமான நாள். பிறர் கருத்தை மதித்து செயல்படுவது வெற்றிக்கு வழிவகுக்கும். அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் நீலம் அல்லது வெள்ளை. கும்ப ராசியில் பிறந்தவர்கள், தங்கள் ராசிக்கு 6ல் சந்திரன். போட்டிகள் மற்றும் எதிர்பார்ப்புகளை சமாளிக்கும் திறன் அதிகரிக்கும். வேலைப்பளு அதிகமாக இருந்தாலும் திட்டமிட்டு செயல்பட்டால் வெற்றி பெறலாம். கடன் அல்லது பழைய பண பிரச்சனைகள் சரி செய்ய முயற்சி செய்யலாம். எதிரிகள் தொடர்பான விஷயங்களில் கவலைப்பட வேண்டியதில்லை. பணியிடத்தில் உங்கள் திறமை வெளிப்படும். உடல் சோர்வு ஏற்படாமல் ஓய்வெடுக்கும் முக்கியத்துவம் கொடுங்கள். தேவையற்ற விவாதங்களில் ஈடுபடாமல் உங்கள் வேலையில் கவனம் செலுத்துவது சிறந்தது. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் நீலம் அல்லது வெள்ளை. மீன ராசியில் பிறந்தவர்கள், தங்கள் ராசிக்கு 5ல் சந்திரன். மனமகிழ்ச்சி அதிகரிக்கும். குழந்தைகள் தொடர்பான நல்ல செய்திகள் கிடைக்கலாம். மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் அதிகரிக்கலாம். கலை, படைப்புத்திறன் மற்றும் அறிவாற்றல் சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு புதிய சிந்தனைகள் உருவாகும். காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் இனிமையான சூழல் காணப்படும்.
பூர்வீக சொத்து அல்லது குடும்ப விஷயங்களில் நல்ல ஆலோசனை கிடைக்கலாம். பண விஷயங்களில் அதிர்ஷ்டத்தின் ஆதரவு கிடைத்தாலும் சக முதலீடுகளில் அதிக ஆபத்து எடுக்க வேண்டாம். அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அல்லது வெள்ளை. இன்றைய திதி அதிகாலை 1 மணி 53 நிமிடம் வரை, சதுர்த்தசி பின் அமாவாசை. நட்சத்திரம் காலை 10 மணி 9 நிமிடம் வரை, புனர்பூசம் பின் பூசம். சூரிய உதயம் காலை 6 மணி 10 நிமிடம், மறைவு 6 மணி 34 நிமிடம். ராகு காலம் மதியம் 3 மணி 28 நிமிடம் முதல் 5 மணி 1 நிமிடம். யமகண்டம் காலை 9 மணி 16 நிமிடம் முதல் 10 மணி 49 நிமிடம். குளிகை மதியம் 12 மணி 22 நிமிடம் முதல் 1 மணி 55 நிமிடம். நல்ல நேரம் காலை 8 மணி 15 நிமிடம் முதல் 9 மணி 15 நிமிடம். மாலை 4 மணி 30 நிமிடம் முதல் 5 மணி 30 நிமிடம். தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு ஆதரவு தரும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.